ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3rd மந்த் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு. உடம்பு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு மாதிரி இருக்குது. நிறைய சிம்டம்ஸ் வந்து காமிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பின்னாடி பார்க்கும்போது வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி வந்து என்னோடய சிம்டம்ஸ்லாம் வந்து எப்படி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா சுத்தமாக உடம்பு முடியவே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்கே வந்து ஃபீவர் வந்துச்சு. ரொம்ப ஃபீவரு, தலை வேறு ஒரு பக்கம் வலி வந்துருச்சு. தொண்டை வந்து லைட்டாக முழுங்க முடியாமல் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறேன்னு தெரியல, மாத்திரை வேறு போடலாமா இல்லையானே தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா டோலோ 650 தான் போட சொன்னாங்க. அது போட்டு 2 days தான் போடணும் மாத்திரை. அதுக்கப்புறமா இருந்துச்சுன்னா வேறு எங்கேயாவது கிளினிக் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அப்படியே படுத்துகிட்டே தான் இருந்தேன். எழுந்துக்கவே முடியல சுத்தமாக. இட்லி வந்து ஈவினிங்கே பண்ணி வச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, எழுந்து போகிற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்லேயே தான் படுத்துனே இருந்தேன். திருப்பி நைட் அப்புறம் எங்கள் பாட்டி எல்லாம் எடுத்து வைக்க சொல்லி அப்புறம் திருப்பி 2 இட்லி சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சுடு தண்ணி கொஞ்சம் குடித்தேன். அது குடிச்சோன்னே கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மாத்திரையை போட்டு படுத்துட்டேன். காலைல சுத்தமாக எழுந்துக்கவே முடியல. நானும் பார்க்குறேன் யாராச்சும் எழுந்துப்பாங்களான்னு பார்க்குறேன். ஒருத்தர் கூட எழுந்துக்கல. நான் எழுந்தால் தான் எல்லாருமே எழுந்துப்பாங்க போல இருக்குது. நானும் யாராவது எழுந்துப்பாங்க, ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறேன். நான் என் பையன் அதுக்கு மேலே அவன் சுத்தமாக எழுந்துக்கவே இல்லை. எங்கே எழுந்தால் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாளோன்னு சொல்லிட்டு சரி நானும் பார்த்தேன், முடியல, என்னால் எழுந்துக்கவே முடியல. அதனால் கம்முன்னு படுத்துட்டேன்ட்டு டைம் ஆகிடுச்சி, 8க்கு மேலே ஆகிடுச்சி. அவனை ஸ்கூலுக்கும் அனுப்பவே முடியல என்னால். அவ்வளோதான், ஸ்கூலும் லீவ் ஆகிடுச்சி. அப்புறம் என்னன்னா ஒரே தலைவலி வேறு. எனக்கு ஒரு பக்கம் முதுகு வேறு ஒரு பக்கம் வலி ஆரம்பிச்சிச்சு. எழுந்து போய் டிஃபன் வேறு பண்ணணும். இது எல்லாமே சேர்ந்து ஒரே எனக்கு அப்படியே டென்ஷனாக இருக்க மாதிரியே இருந்துச்சு ரொம்ப காலையில் எழுந்துக்கும் போதே எனக்கு. சரி அப்புறம் என்ன பண்ணேன், தண்ணி கிண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் எழுந்து வந்து டிஃபன்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்றேன். இன்னமும் சாப்பிட முடியல. 1/2 hour உட்காந்துருக்கேன். சாப்பிட்லான்னு தோணுது, ஆனால் வாயில் போடும்போது வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கு. எப்படின்னா காரமாக ஏதாவது சாப்பிடும் போலயே இருக்குது எனக்கு. இந்த மாதிரி சாம்பார்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏதாவது காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. காரமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டியா? அதுதான் திடீர்னு தோணுது, அப்புறமா பிடிக்காம போயிடுது. அதை பார்த்தோன்னே பிடிக்காம போயிடுது. சிலதெல்லாம் வேணும்னு தோணுது. அப்படி தான் இருக்குது. நானே தெரியல. சமைக்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. யாருனா ஒருத்தர் சமைச்சு தரமாட்டாங்களான்னு இருக்குது. இருக்கிறதுலே பெரிய கொடுமை எனக்கு அதுதான். ஏன்னா ஒருத்தர் கூட ஆளே இல்லை சமைக்கிறதுக்கு. நானே தான் சமைக்கணும். எப்படி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் தான் போய் சமைக்கணுமே. காலைல எழுந்துக்கும் போதே அதான் தோணுது எனக்கு, யாராச்சும் டிஃபன் செஞ்சு எடுத்துன்னு வந்து தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எழுந்துக்கும் போதே அது வேறு ஒரு டென்ஷனாக இருக்குது எனக்கு. போய் சமைக்கணுமே. போயிட்டு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா மெயினாக பால் ஸ்மெல் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. மூக்கை அப்படி பிடிச்சிட்டு பால் அப்படி தான் ஊதுறனே, வேறு வழி இல்லாமல். இல்லைனா வாந்தி வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு. வேறு பருப்புலாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. சாதம் லைட்டாக கிளறும்போது கொதி வரும்போது கிளறும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் பக்கத்து வீட்டில் என்ன ஸ்மெல்லு வந்தால் அதுவும் கொமட்டுற மாதிரியே இருக்குது ஏதாவது. இப்போன்னு பார்த்து தான் எல்லாமே ஆட்டுக்கறியாக சமைக்கிறாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல வாசனை, கொமட்டுது எனக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி சாதம் சாப்பிடணும் போலே இருக்குது. எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியல. அந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, சாப்பிடணும் போலேயே இருக்குது. தெரியல, சாப்பிட்டா தான் பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கே தெரியல. பசி எடுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் சாப்பிடவே முடியல என்னால். இது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக இப்படியே தான் இருக்குது. இந்த உருண்டை வந்து அப்படியே தான் இருக்குது. தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எனக்கு தூக்கம் வருது. நல்லா தூங்கினே இருக்கலாமா அப்படின்னு இருக்குது. பெட்டில் அப்படியே படுத்துனே இருக்கலாமான்னு இருக்குது. ஆனால் படுத்துனே இருந்தாலும் தலை அப்படியே வெயிட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. காலைல எழுந்துக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. தலை அப்படியே ரொம்ப வெயிட்டாக, தண்ணி அப்படியே ஃபுல்லாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு எனக்கு. ஆனால் தூக்கம் வந்து நல்லா வருது எனக்கு. என்ன பண்ணுறது, போயிட்டு வந்து படுத்துட்டுருக்கேன் நான். படுக்கிறது எழுந்து போகிறது, படுக்கிறது எழுந்து போகிறது, இப்படி தான் இருக்கேன். மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இல்லை. டெய்லி வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நாள் வந்து டென்ஷனாக இருக்குது ரொம்ப. ஒரு நாள் வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அழுகுறேனே தெரில, நான் பாட்டுன்னு அழுதுனே இருப்பேன் உட்காந்து தனியாக. அந்த மாதிரி இருக்குது. என்ன ரீசன்னே தெரியல. யாருமே வேறு இல்லையா, அது வேறு எனக்கு ஒரு பக்கம். அதனால் ஒரு இது இருக்கும் போல இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் சமைச்சு தந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி தோணுதா. எப்படி இருக்குன்னே சொல்ல முடியல. திடீர்னு ஹாப்பியாக இருக்குது, திடீர்னு இதுவாக இருக்குது. தெரியல. ஒரு நாள் ஏதாவது கஷ்டம் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் ஒரு நாள் எதுவுமே இருக்காது மைண்டில்.
எந்த இதுவுமே இருக்காது. ஆனால் பார்த்தா தானாக ஏதோ தண்ணி வரா மாதிரி ஒரு ஃபீலிங். அது என்னான்னு தெரியல எனக்கு. அது அப்படி தான் இருக்குமா என்னான்னு தெரியல. 9th வீக்கில் வந்து டாக்டர்கிட்ட சொன்னேன் நான் இதெல்லாம். அவங்க என்னன்றாங்க 4 மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. இது இந்த மாதம் தான் எப்படி போக போகுதுன்னு தெரியல எனக்கு. இந்த மாதம் போயிடுச்சுன்னா அடுத்த மாதம் வந்துச்சுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். எதுவும் இல்லாமல் அப்படியே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுன்னு சாப்பிட்டு நல்லா இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டெய்லி ஏதாவது ஒன்று வரும்போது எப்படி சொல்கிறது, பயமாகவும் இருக்குது எனக்கு, கஷ்டமாக இருக்குது, ஏதோ தோணுது. முன்னாடி சாப்பிட முடிஞ்சது, இப்போ சாப்பிடவே முடியல சுத்தமாக என்னால். ஒரு நாள் சாப்பிட முடியுது, ஒரு நாள் சீக்கிரமாக சாப்பிட்ருவேன் 2 தோசையை. இன்றைக்கி ஒரு தோசையை என்னால் சாப்பிடவே முடியல, என்னான்னே தெரியல. இதுவே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சாப்பிட்டு மாத்திரை போடணுமே, இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உள்ளேயே போகலையே, நான் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. வயிறு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியல. ஒரு வீடியோவில் வந்து பார்த்தா சொன்னாங்க, இந்த 9th வீக்கில் தான் வந்து பேபி வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுமா, அப்புறம் ஸ்விம் பண்ணுமா, அதெல்லாம் வந்து தெரியும் அப்படின்னாங்க. எனக்கு எதுவுமே தெரியல அதெல்லாம். இன்றைக்கி தான் வந்து பார்த்தா ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு இன்றைக்கி தான். மற்றபடி வயிறு எதுவும் தெரியல. வயிறும் சொன்னாங்க லைட்டாக மேடு தட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு எதுவும் தெரியல அவ்வளோவா. இனிமேல் தான் ஒரு வேளை வருமானான்னு தெரியல. இதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸு, அப்புறம் பாடி சேஞ்ச் ஆகிறது, மைண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.